சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம் இல்லத்தில் பிரம்மஸ்தானம் என்பது முக்கிய ஸ்தானம். பிரம்மஸ்தானம் என்றால் அது ஹால் என சொல்லப்படும் இடமாகும். நம் இல்லத்தில் அந்த இடத்தை வசிக்கும் கிரகம் என்ன கிரகம் அப்படின்னா புதன் கிரகம் ஆகும். அந்த புதன் கிரகம் அங்கே வசிப்பதினால் அங்கே நாம் சூட்சமான முறையில் ஒரு விஷயம் அங்கே செய்தால் நமக்கு அந்த பிரம்மஸ்தானம் என்பது மிகவும் சுபீட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். புதன் அப்படின்னாலே புத்தி கூர்மை, தெளிவு, படிப்பு, சிந்தனை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ அதற்காக தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மஸ்தானத்தில் தான் ஹால் போட்டு நிறைய பேரை கூப்பிட்டு அதில் பேச்சுவார்த்தை நடக்கும். படலம் அனைத்தும் அந்த பிரம்மஸ்தானத்தில் நடக்கும். குழந்தைகள் படிப்பது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அங்கே நடக்கும். இந்த பிரம்மஸ்தானம் என்பது எப்பொழுதுமே நீட்டாக, அது சோஃபா அந்த மாதிரி விஷயங்கள் வைப்போம். ஆனா ஹால் அப்படின்னாலே அது மிகவும் தெளிவாக இருக்கும். அனைவரது இல்லத்திலும் ஹால் என்பது மிக தெளிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது அந்த புதன் ஆட்சி செய்வதனாலோ என்னமோ அந்த ஹால் என்பது யாருமே அங்கே முன்னாடி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அது இருப்பதினால் அதை மிகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருப்பார்கள். அங்கே இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க. பித்தளை அல்லது செம்பு அல்லது கண்ணாடி பாத்திரம் எதுவாக இருப்பினும் அதில் பச்சை கற்பூரம், கண்டிப்பாக இந்த பச்சை கற்பூரத்திற்கும் புதனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ பச்சை கற்பூரம் என்றால் விஷ்ணு பகவானை குறிக்கும், லட்சுமி தேவி, இந்த தெய்வங்களை குறிக்கும். இவர்களுடைய தன்மையும் புதன் தன்மையும் ஒரே மாதிரியாக இருக்கும். புதன் பகவான் அப்படின்னாலே விஷ்ணு பகவான் அப்படிங்கறத நமக்கு தெரியும். அப்போ அங்கே பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி, இது மூன்றையும் நன்றாக, ஏலக்காயை நல்லா பொடிச்சுக்கோங்க, பச்சை கற்பூரத்தையும் நீங்க பொடித்து கொள்ளலாம். அடுத்து இந்த துளசியை இலை இலையாக எடுத்து அதுல போட்டு வச்சுட்டு நிறைய, ஒரு செம்பு எடுத்தாலும் சரி, ஒரு டம்ளர் எடுத்தாலும் சரி, இதில் நிறைய நல்ல தண்ணி, நீர் நிரப்பி வடிகட்டின தண்ணி, நன்றாக நல்ல தண்ணி, நாம் குடிக்கும் நீர் எடுத்து இந்த மூன்றையும் அதில் கலந்து நீங்க அந்த ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல, மேலே அல்லது தரையில் எங்காவது ஓர் இடம், அது அந்த கிழக்கு வடகிழக்கு பகுதியாக இருப்பின் மிக மிக நல்லது இந்த தண்ணி வைக்கின்ற இடம். அடுத்து உங்களுக்கு எங்க சௌரியமோ அங்க நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது ஹால் பகுதியாக இருக்க வேண்டும் இந்த நீர் வைக்கிறது. ஏற்கனவே நீங்க பூஜை அறையில இந்த நீர் வச்சிருப்பீங்க. ஆனா இது பிரம்மஸ்தானத்தில் புதன் சம்பந்தப்பட்ட இடத்தில் விஷ்ணு பகவான் வசிக்கின்றார். அந்த புதன் சம்பந்தப்பட்ட அந்த ஹால் அப்படிங்கிற இடத்துல பிரம்மாண்டமான விஷ்ணு பகவான் ஆதிக்கம் செய்கின்றார். அதற்காக, அதாவது ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் ஆட்சி செய்யும் சூட்சமமான முறை இது. இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படின்னால இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இந்த நம்ம பச்சை கற்பூரம், ஏலக்காய், அந்த துளசி அதெல்லாம் நிறைந்த அந்த நீர் பாத்திரம் அங்கே இருக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். பண வரவு வந்து கொண்டே இருக்கும். நிறைய சந்தோஷங்களும் பணமும் பொருளும் இப்படி நமக்கு ஒரு சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கும். குடும்பத்தில் அதுதானே முக்கியம். நம்ம மொத்தமா உட்காரணும்னா எங்க வருவோம்? ஹால்ல உட்காருவோம். நம்ம பேசி கொண்டிருக்கும் போதே நமக்கு ஏதோ ஒரு விவாதம் வந்துவிடும். இது அனைத்தையும் தவிர்க்கும். இந்த நீர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் கணவருக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுக்கும். நீங்க ஏதாவது தொழில் செய்தால் கூட உங்களுக்கும் நல்ல பண வரவு கொடுக்கும். அந்த ஹால்ல அது இருப்பின் உங்கள் குடும்ப மொத்த நபருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்க செய்து பாருங்கள். இது பித்தளை ஏன் சொல்றோம் அப்படின்னா, பித்தளை புதனின் உலோகம் பித்தளை ஆகும். அதனால அது பித்தளையில் வைக்கும் பொழுது இன்னும் விசேஷமாக இருக்கும். சரி, எங்ககிட்ட பித்தளை இல்லை அப்படின்னா செம்பு வைக்கலாம். செம்பு சூரியனின் அம்சமாகும். சில பேர் சொல்றீங்க புதன் சூரியன் எங்களோட ஜாதகத்துல சேர்க்கையாக இருக்கு அப்படின்னா நீங்க அது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. இப்படி நீங்கள் இந்த
ஆளில் பிரம்மஸ்தானத்தில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி. இது எப்ப மாத்தணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. வாரம் 2 முறை மாற்றிக்கொள்ளலாம், அல்லது வாரம் நன்றாக இருக்கின்றது, நீர் எந்த ஒரு சேதாரம் இல்லை, என் வீட்டுல ரொம்ப கெட்ட சக்தி இல்லைன்னா நீர் அப்படியே இருக்கும் அப்படின்னா, அதாவது அப்படியே இருக்கும்னா அந்த நறுமணம் இருக்கும், குறையும், ஆனா நறுமணத்தோடு இருக்கும் அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஒரு மாதிரியாக நீர் இருக்கு அப்படின்னா அதை நீங்க வாரம் 2 முறை மாற்றிக்கொள்ளலாம், அல்லது அப்படியே இருக்கலாம். இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது அந்த நீர் நிறைந்த பாத்திரம் உங்கள் பிரம்மஸ்தானத்தை மிகவும் நல்ல நிலைமையில் வைத்திருக்கும். அது அதோட கடமை என்று எடுத்து செய்து கொள்ளும். இதற்காக உங்கள் பிரம்மஸ்தானத்தில் இந்த நீர்நிலையை வைத்து நல்ல பலனையுங்கள். இது தெய்வாதிகமானது, இது தெய்வத்துக்குரியது. இந்த 3 பொருளும் உங்கள் வீட்டில் உங்களுடைய பிரம்மஸ்தானத்தில் இருப்பதினால் அனைத்து நன்மைகளும் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.